அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையை உண்மையாக உரைக்கும் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களே, இப்பொழுது நம்ம பேசக்கூடிய இது எல்லாமே வலிமார்கள் இடத்துல இருந்து பேட்டி எடுத்து சில சம்பவங்கள் சொல்லியிருக்காங்க நம்ம சகோதரர்கள். அது என்ன அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சவங்கள்டே தான் பேட்டி எடுத்தாங்க. இதை பற்றி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இப்பொழுதும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையான விஷயத்தை உண்மையாக சொல்லணும். இப்போ அவங்க உண்மையாளர்கள்னு சொல்கிறாங்க. அப்போ போய் ஒரு இடத்துல பேட்டி எடுக்கிறது உண்மையாக தானே பேட்டி எடுக்கணும். ஏன் நாங்கள் சுன்னத்து ஜமாத்துலேருந்து வந்திருக்கோம், இந்த ஆத்தங்கரம்மாவுடைய கராமத்தை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிறது சொன்னது முத பொய். ரெண்டாவது, அவங்கள எல்லாத்தையும் எப்போ போனாலும் காசு கொடுத்து ஆட விடுவாங்க. இது ரெண்டாவது அப்பாற்பட்ட பொய். ரெண்டாவது, இந்த பொய்க்கு அல்லாஹ் தஆலா அவங்கள பாதுகாக்கணும். ஏன்னா நம்ம பதுவா செய்யக்கூடாது. அவங்களுக்கு அல்லாஹ் கிருபை செய்யட்டும். ஏன் அப்படின்னா, அங்கே நடக்கிறது எல்லாம் அவங்க வாழ்க்கையை வெறுத்து எல்லாராலும் கைவிடப்பட்டு அங்கே கிடக்கிறாங்க. அவங்க மனசில் வெந்த மனசில் வேலை வச்சு பாய்ச்சுறாங்க. இதை சொல்லக்கூடிய விஷயம் எல்லாம் உண்மை. அப்போது நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே அன்றைக்கி நடந்தது. பேட்டி எடுத்திய அவங்க எல்லாம் காசை கொடுத்து ஆட விட்றாங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் காசை கொடுத்து ஆட விட்றதை பார்த்தீங்களா? இப்போ இதில் நாங்கள் தான் அதில் கடந்த முடியாமல் கிடந்து இப்போ அல்லாவுடைய விரைவில் அவங்களுடைய துவாவில் இன்றைக்கி ஒரு இடத்துல வேலை பார்க்குறோம். தீனை எத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் காசுக்காக ஓதி பார்த்து காசை வாங்குவாங்கன்னு சொல்லியா? இப்போ நாங்கள் கேள்வி கேட்டு காசு கொடுக்குறோம். அதுக்கு பதில் கொடுக்குறோம். அது எல்லாம் கொடுக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போது ஒரு உண்மையாக சொல்லணும். உண்மையாக போய் பேட்டி எடுங்க. நாங்கள் உண்மையை சொல்கிறோம். இறைநேசர்கள் இடத்துல போகிறது உண்மையாக போங்க, உண்மையாக பேசுங்க. நாங்கள் உண்மையாக தான் பேசுகிறோம். நீங்கள் ஆதாரங்கள் இதில் ஆதாரம்னா நீங்கள் சொன்ன ஆட்களே இன்றைக்கி எத்தனை பேர் இஸ்லாம் ஆகியிருக்காங்கன்னு தெரியும். நீங்கள் போய் பாருங்கள், அவங்க இருக்கிறாங்களா, இல்லாட்டி திரும்ப ஆடி எப்போ போனாலும் ஆடிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, போய் பாருங்கள் இருக்கிறாங்களா போயிட்டாங்களா அப்படின்ட்டு. இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னு போய் பேட்டி எடுங்க. இப்படிதான் எப்போ போனாலும் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, காசு கொடுத்துருக்காங்கன்ட்டு இல்லை. இப்போ போய் பாருங்கள், அதில் எத்தனை பேர் இஸ்லாம் ஆகியிருக்காங்கன்ட்டு அல்லாஹ் அறிவான், நானும் அறிவேன். அதில் இன்ஷா அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் உண்மை. இறைநேசர்களை பற்றி தவறாக பேசுகிறதும் தவறாக சித்தரிக்கிறதும் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத விஷயம். இதை செய்யாதீங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். மீண்டும் மீண்டும் இறைநேசர்களை இறுதி மூச்சு வரை பேசக்கூடிய பாக்கியத்தையும் பக்குவத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஸுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இறைநேசர்கள் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.